எதுக்குடி இப்ப போலீஸ்க்கு கால் பண்ண? இப்ப யார் போலீஸ்க்கு கால் பண்ணா? நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போடுது இல்லையா? முதல்ல இவ்வளவு வேற டீம் மாத்துங்க, இல்ல என்ன இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணுங்க. இவங்க உங்க டீமுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 4 days சார். மெர்லின் வா, சும்மா போயிட்டு வரலாம், ரிலாக்ஸா இருக்கும். நேத்து உங்க ரெண்டு பேர் ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருந்தேன், செம்ம காமெடியா இருந்துச்சு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். உன் பேரண்ட்ஸை சொல்லணும், உங்க அம்மா அப்பா உன்னை ஒழுங்கா வளர்த்துருந்தாங்க, நீ ஒழுங்கா இருந்திருப்ப. எங்க அம்மா அப்பா என்னை வளர்க்கவே இல்லை. நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். நான் ஒரு அனாதை. நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப எப்பதான் அக்செப்ட் பண்ண? ரொம்ப தேங்க்ஸ் நான் வெளியே கூப்பிட்டு போனதுக்கு. செம்ம டென்ஷனா இருக்குடா. அவ ஃப்ரெண்ட் இருக்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்கா. அவளோட போட்டோ வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஏய் மச்சான், இரு மச்சான், இரு மச்சான். ஹே, ஹேர் கிளச் கூட. ஏய், எங்கடி கிளம்பிட்டு இருக்க? ஆஃபீஸ் தாண்டி. ஒரு வழியா வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? சந்தோஷம். அங்க போய் ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசு, நார்மலா இரு. புரியுதா? ஓகே. சரி, ஓகே, நானும் கிளம்புறேன். ஏய், என்ன இவ்வளோ லாங் லீவு? கால் பண்ணா கூட எடுக்கல. மேரேஜ் ஏதாச்சும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? ஃபிக்ஸா? மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்திருக்கும். என்னடி? அப்படியா? ஹே, அப்படிலாம் எதுவும் இல்லடி. உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ நேட்டிவ் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். சரி சரி, ஏதோ சொல்கிறேன். மச்சான், நீ சொன்னல உன் ஆளோட ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ண. எம்ஜி ரோட்டில் தான் ஆஃபீஸு. 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறா. லஞ்சுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க மெஸ்ஸில் தான் சாப்பிட்றா. ஆனால் அப்போ அவள் கூட பொண்ணுங்க பசங்க 4-5 பேர் கூடவே இருக்கானுங்க. அப்போ சரி வராது. சாயந்தரம் 5 to 6 டைமில் வீட்டுக்கு கிளம்புறா. தனியாக தான் வரா. அப்ப 4 மணிக்கே ஸ்பாட்டு போயிடலாம். மச்சான், கையை வச்சிடாத, கேஸ் ஆகிடும். மிரட்டி மட்டும் விட்டுறலாம். உன்னை பண்ண சொன்ன வேலையை முடிச்சிட்டுல, மூடிக்கிட்டு இரு. எனக்கு தெரியும். மச்சான், அதுக்கு சொல்லடா. ஏய், ஹே, வாங்க லஞ்சுக்கு போகலாம். போகலாம். ஹே, இல்லடி, நீங்கள் போங்க. ஆல்ரெடி நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இவன் என்னடி இப்படி மாறிட்டா? இவன் நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் சொன்னலடி, உடம்பு சரியில்லைன்னு. நீ தான் சரியில்லை. சரி, ஓகே, வா போலாம். ஹே, எனக்கு போர் அடிக்குதுடி, வாங்க கேண்டீன் போகலாம். ஹேய், விட்ரி, என்ன எங்கடி இழுக்கிற? ஹே, வாடி போகலாம். ஹே, இன்னும் 2 daysல ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணணும். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ மட்டும் இப்படி எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்க? நம்ம ஆஃபீஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் கேட்குற? நீ சொல்லு. ஒரு 200 பேர் இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் எத்தனை டீம் வேலை பார்க்குறாங்க? 4 டீம். நம்ம டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் நீ நானும் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் கேட்டு போயிடாது. வா, வான்னு சொல்கிறேன். ஹே மெர்லின், என்னாச்சுடி? ஏய் மெர்லின், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? ஏய், ஓகேவா? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்டி, என்னடி சொல்ற? வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாடி, என்னால் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஏன்டி, மார்னிங் நார்மலாக தானே போனேன். நான் நார்மலாக தான் போனேன், ஆனால் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் கூட எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நான் என்ன பண்ணுறது? அதான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வந்துட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? சரிடி, இன்னைக்கு ஆஃபீஸில் வர எனக்கு ப்ராஜெக்ட் டெமோ இருக்கு. ஹே, நீ முடிச்சிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஓகேடி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர பார்க்குறேன். சரி. சொல்லுமா. எப்படிமா இருக்க? உடம்புலாம் பரவாயில்லையா? அப்பா தான் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் இந்த வாரம் அங்கே வரலான்னு இருக்கோம். வந்து ஒரு 2 நாள் அங்கே தங்கி இருந்துட்டு போலான்னு இருக்கோம். என்னம்மா சொல்ற? இங்கே வர போறியா? ஆமாம்மா,
அவருக்கும் அங்க வந்து பார்த்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அம்மா அது வந்து சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், நான் போய் அடுப்பை நிறுத்துறேன். அம்மா ஏய் என்னடா இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் போய் ஆகணுமா? போகணுன்னா போகலாம், வேண்டாம்னா வேண்டாம். அப்போ வேண்டாம். மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லையா? நம்ம தப்புன்னு நினைக்காது எதுவுமே இங்கே தப்பு இல்லை. மச்சான் ஆஃபீஸ் நீ கிளம்பிட்டா? வை. மச்சான் கம்மன் நகரை கிராஸ் பண்ண வரேன். மச்சான் செகண்ட் கிளாஸில் வளைஞ்சிட்டா. வரட்டும் மச்சான், வழியில் தான் வெயிட் பண்ணுறேன். மச்சான் அவன் தான்டா. மச்சான் நம்ம தெருவில் வந்துட்டா. பார்த்துட்டேன், வை. ஏய் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன? இல்லை இல்லை இப்போ தான் வந்தேன். மச்சான் யாரா அவன் நடுவில்? காரை இந்த ஒர்க் ஷாப்ல விட்டுருக்க? அது போகிற வழி தான். மச்சான் வண்டியில் ஏறிட்டா, அப்புறம் பார்த்துக்கலாமா? யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கிளம்பு.